இந்திய உணவுக் கழகத்தில் லட்சக்கணக்கான டன் தானியங்கள் வீணாவதை தடுக்க அவற்றை ஏழைகளுக்கு விநியோகிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசுக்கு சொந்தமான உணவு கிடங்குகளில் 2050 கோடி ரூபாய் மதிப்புள்ள தானியங்கள் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று மனித உரிமைக்கான மக்கள் இயக்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இதையடுத்து உணவு தானியங்களை மக்களுக்கு மானிய விலையில் வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்நிலையில் 1 கிலோ கோதுமையை பதப்படுத்தி பாதுகாப்பதற்கு 15 ரூபாய் செலவாகிறது என்றும், ஆனால் கிலோ 2 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கருத்து தெரிவித்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார், உணவு தானியங்களை இலவசமாக வழங்கினால் அரசுக்கு பெருத்த இழப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தானியங்களை இலவசமாக பெற தகுதியுள்ளோர் குறித்த பட்டியலும் அரசிடம் இல்லை என்றும் அவர் கூறினார். உணவு தானியங்களின் பாதுகாப்பு மற்றும் விநியோகம் குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட பின்னரும் இன்றும் அரசின் கிடங்குகளில் போதிய வசதி இல்லாமல் லட்சக்கணக்கான டன் தானியங்கள் வீணாகும் நிலையே தொடர்கிறது. உணவு தானியங்கள் வீணடிக்கப்படுவதில் உலக அளவில் இந்தியா முதல் இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 58,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உணவு தானியங்கள் ஆண்டுதோறும் வீணாவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை மாவட்டத்தில் உள்ள இந்திய உணவுக் கழக கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள தானியங்களை பூச்சிகளும் வண்டுகளும் சேதப்படுத்துவதோடு அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கோவை பீளமேடு பகுதியில் இந்திய உணவுக் கழகத்தின் பிரம்மாண்டமான கிடங்கு அமைந்துள்ளது. இங்கு 1,10,000 டன் தானியத்தை சேமித்து வைக்கும் வசதி உள்ளது. தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் கிடங்குகளில் செல்பூச்சிகளின் தொல்லை கடுமையாக அதிகரித்துள்ளது. கிடங்குக்கு அருகேயுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் இந்த பூச்சிகளால் பெரும் தொல்லை ஏற்பட்டுள்ளது. மாலை நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத அளவிற்கு சிரமங்களை சந்தித்து வருவதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த பூச்சிகளால் தங்களின் உணவும் உறக்கமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ரெண்டாவது நாங்கள் சாப்பிடும்போது ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 50 பூச்சி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இதனால் எங்களுக்கு இந்த மேற்கொண்டு பின்னாடி என்ன விளைவுகள் வரும்னு எங்களுக்கும் தெரியாது. இந்த பூச்சி குழந்தைகளோட கண்ணில் விழுந்துருது, காதுக்குள்ளே போயிடுது. பெரியவங்க கூட வாயை திறந்து சொல்லலாம், குழந்தைங்கனால எதுவுமே சொல்ல முடியறது இல்லைங்க. காதுக்குள்ளே போயிடுச்சு, கண்ணை விழுந்துருச்சுன்னு அந்த வழியை சொல்ல முடியாமல் குழந்தைங்க ரொம்ப துள்ளி குதிச்சு வீர்னு அழுகுதுங்க. வெளியே எடுத்தோம்னா கண்ணு 2 நாளைக்கு ஊதிக்குங்க. கேஸ் குடான் வழியாக அந்த வழியாக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். வரும்போது இந்த மாதிரி செல்லு பூச்சிகள்லாம் நிறைய விழுது. அது நிறைய எனக்கு வியாபாரம் பாதிப்பாகுது. திடீர்னு ராத்திரி நான் வீட்டில் போய் இருக்கும்போது 1-2 தலையில் ஓட்டிக்கிட்டு இருக்குது. பூச்சிகளின் தொல்லைகளுக்கு உணவு தானிய கிடங்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்காததுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. கிட்டங்கியை பராமரிக்க போதிய ஊழியர்கள் இல்லை என்றும், இதனால் தானியங்களை பாதுகாப்பாக வைப்பதிலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதிலும் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு மாத்திரைக்கு வைக்கவோ கவர் போடவோ க்ளீன் பண்ணவோ ஆளுக்கு கிடையாது. ஆளுக்கு திரும்பி எடுத்தாங்கன்னா க்ளீன் பண்ணாங்கன்னா வேணா இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஏதோ பூச்சி ஏதோ சீசனுக்கு வரும். அது அப்புறம் வேலை செய்யறவோ சரியா போயிடும். தானியங்கள் வீணாவதற்கு இத்தகைய கிடங்குகளில் நவீன முறைகளை கையாளாதது, ஆட்கள் பற்றாக்குறை, அதிகாரிகளின் மெத்தனம் என பல காரணங்கள் கூறப்படுகின்றன. இவற்றை களைந்தால் மட்டுமே தானியங்கள் வீணாவது தடுக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களும் குறையும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மார்டின். கோவையில் மட்டுமல்ல, நெற்களஞ்சியமான தஞ்சையில் உள்ள இந்திய உணவுக் கழகங்களிலும் பூச்சிகளின் படையெடுப்பு அதிகரித்து வருகிறது. தஞ்சையில் உள்ள இந்த தானிய கிடங்கு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. இதற்கு அருகே பழைய வீட்டு வசதி குடியிருப்பு அமைந்துள்ளது. இங்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்கும் நிலையில் கிடங்கில் இருந்து வரும் வண்டுகளும் பூச்சிகளும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பக்கத்தில் இந்த அரிசி நெல் குடோன் இருக்கிறதுனால அங்கேருந்து வண்டு வீட்டுக்கு வந்துடுது. பிள்ளைங்க காதுக்குள்ளே போகுது. அரிசி தண்ணி எது எடுத்தாலும் வண்டாக இருக்குது. பெட்டில் எல்லாத்துலேயும் இருக்குது. 6 மணிக்கு மேலே சாதம்னா எங்களால் சாப்பிட முடிய மாட்டேங்குது, வண்டு அதிகமாக இருக்கிறதுனால.
பூச்சிகளை கட்டுப்படுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிடங்கு அருகே வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனே காலி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை மருந்து அடித்து காலி ரெடி பண்ணியாச்சுன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வர மூடைகளை வந்து இந்த க்ளீன் பண்ண குடோனில் இறக்கிட்டு ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா சரி பண்ணலாம். நல்லா இதாகிடும், வண்டு ஒழிக்கலாம்னு நினைக்கிறோம். இல்லை என்டையர் குடோனே காலி பண்ணி விட்டு வேறு எங்கேயா தற்காலிகமாக வச்சு குடோனுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டாந்து வச்சுக்கலாம். இந்த விவகாரம் குறித்து கிடங்கு அதிகாரிகளிடம் கேட்டபோது பூச்சிகளை கட்டுப்படுத்த மருந்து அடிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் ஹுசேன். இந்திய உணவு கழக கிடங்குகளில் உள்ள குறைபாடுகளால் தான் தானியங்கள் வீணாவதாக கூறப்படுகிறது. இதை தடுப்பது குறித்து சென்னை பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானத்தோடு நம் செய்தியாளர் ஹசீப் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்திய உணவுக் கழகம் என்றால் என்ன, அதில் தானியங்கள் விரயமாக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பேசுவதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத்துறை பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள் நம்மோடு உள்ளார். அவரிடம் இது குறித்து பேசுவோம். சார் வணக்கம். பொதுவாக இந்திய உணவுக் கழகம்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய செயல்பாடை பற்றி சொல்லுங்கள் சார். இந்திய உணவுக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டதோட முக்கிய நோக்கம் இந்தியாவுக்கு உணவு பாதுகாப்பு. இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க. இவ்வளோ மக்களுக்கு உணவு பாதுகாப்பு அளிக்கணும். இதனுடைய அவசியம் ஏன் வந்தது அப்படின்னா 1960களில் நமக்கு பஞ்சம் வந்தது. அன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து உணவு இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். தன்னிறைவு அடையலை. அதற்கப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் செஞ்சு நம்ம உணவில் இன்றைக்கி தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். அந்த உணவை பாதுகாத்து ஸ்டோர் பண்ணி மக்களுக்கு தேவையான இடங்களில் பகிர்ந்து அளிக்கிறதுக்கு சில இடத்துல உற்பத்தி நடக்கும், சில மாநிலங்கள் உற்பத்தி நடக்கும், இன்னொரு மாநிலங்களில் பஞ்சமாக இருக்கலாம். சில சீசன் சில ஆண்டுகள் வறட்சி ஆண்டுகள் ஆகலாம். ஸோ மற்ற ஆண்டுகள் நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ இது மாதிரி மற்ற இடங்களில் வறட்சி ஏற்படும் போது, மற்ற நேரங்களில் வறட்சி ஏற்படும் போது அதை சமாளிக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்கு இந்த பஃபர் ஸ்டாக்னு வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பணியை செய்யக்கூடிய இந்த உணவு கழகத்தினுடைய குடோன்களில் உணவு தானியங்கள் வீணாக்கப்படுவதாகவும் கெட்டுப்போறதாகவும் கூட ஒரு தகவல் இருக்குது. இது உச்சநீதிமன்றம் கூட ஒரு முறை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இதை தடுப்பதற்கு இந்திய உணவு கழகம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இது ஏன் ஏற்படுது இந்த மாதிரியான ஒரு விரயம்? இந்த விரயம் முதல்ல அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது, விவசாயம் உற்பத்தி மாநில அரசுகிட்டையும், இந்த உணவை பராமரிக்கிறது மேலாண்மை செய்கிறது மத்திய அரசோட சப்ஜெக்ட்லையும் இருக்குது. ஏன் இந்த விரயம் ஏற்படுதுன்னா, எஃப்சிஐ தேவையான அளவுக்கு அவங்கள்ட்ட குடோன் வசதி இல்லை. இப்போ 33 மில்லியன் டன் பஃபர் ஸ்டாக்கு. அதில் ஆனால் அவங்க 77 மில்லியன் டன் இந்த ஆண்டு ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட உள்ள சொந்த குடோன் வசதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் டன்னுக்கு தான் குடோன் வசதி இருக்குது. மீதி ஹையரிங் வாடகைக்கு எடுக்கிறாங்க, இல்லை மாநில அரசுகளில் உள்ள சிவில் சப்ளை கார்பரேஷனில் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு டன்னுக்கு 5 ரூபா ஸ்டோரேஜுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. இது ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ ரயில்வேயில் அங்கே நார்த்துலேருந்து இங்கே சவுத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால ரயில்வேயில் போய் ஸ்டோர் அங்கே ஸ்டேஷனில் நிறையா வேஸ்டேஜ் ஆகுது. ஸோ இதெல்லாம் காரணங்கள். ஸோ இதெல்லாம் நிர்வகித்தாலே, எஃப்சிஐயை சரியாக நிர்வகித்தாலே இந்த நஷ்டங்களை தவிர்க்க முடியும். திரு ஜோதி சிவஞானத்தை பொறுத்தவரை இந்திய உணவுக் கழகம் தனக்கு தேவையான அந்த கிடங்குகளை தேவையான இடங்களில் நிறுவுவதன் மூலம் இது போன்றதொரு விரயத்தை தடுக்க முடியும் என்று கூறுகின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனனுடன் ஆசிஃப். கோவை மற்றும் தஞ்சை பகுதிகளில் செல் பூச்சிகளால் உணவு தானியங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் அவற்றை கட்டுப்படுத்துவது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் மணியிடம் நம் செய்தியாளர் மார்ட்டின் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம். இந்த செல் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது, எப்படி பூச்சிக்கடியில் தப்பிப்பது என்பதை விளக்குவதற்காக அறிவியல் எழுத்தாளர் பேராசிரியர் மணி இங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த செல் பூச்சி அப்படின்ற பூச்சி எப்படி உருவாகுது, எப்படி இங்கே வருது சார்? செல் பூச்சி நம்ம தானியங்களை, அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் வாங்கும்பொழுதே கூடவே அதோடு சேர்த்து அதிகம் வாங்கிட்டு தான் வந்துடும். அது முட்டை வடிவத்தில் இருக்கும், அல்லது அந்த நெல், கோதுமை போன்றதுக்குள்ளே தொலை போட்டு முட்டையிட்டு இருக்கும். மேலே அந்த ஓட்டையை மூடிடும். வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அந்த நெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது கோதுமைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டை பொறிச்சு புழுவாக உள்ளே வளரும். வளர்ந்து உள்ள இருக்கிற தானியத்தை சாப்பிட்டுட்டு வண்டான பிறகு தொலை போட்டுட்டு வெளியே வரும். அப்புறம் தான் சரி செல்லு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டின்னை திறந்து பார்த்தா அரிசி முழுக்க நமக்கு செல்லு வளர்ந்துருக்கும். சார், இந்த இந்திய உணவு கழக குடோனில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்கில் இருக்கக்கூடிய அரிசி மற்றும் தானியங்களை இந்த பூச்சிகள் சேதப்படுத்தும் இல்லையா? இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? இந்த பூச்சிகளை அங்கே அழிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கான டன்னாக வந்து மூட்டைகளை சேமித்து வைக்கிறாங்க. சில நேரமாக மாதக்கணக்கில் சேர்க்க வேண்டியிருக்கும், அது மழைக்காலம் முழுக்க வந்து சேமிக்க வேண்டிய காலம் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு 7 மீட்டருக்கு தொலைவில் மூட்டைக்கு அடியில் புகை போடுறதுக்குன்னு ஒரு மாத்திரை விற்கிறாங்க. அது பாஸ்ஃபைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல், பாஸ்பரஸும் ஹைட்ரஜனை சேர்ந்தது, PH3 அப்படின்னு பேர். இந்த தண்ணீர் தெளித்த உடனே இந்த மாத்திரையிலேருந்து ஒரு புகை வெளி வந்து எல்லா பூச்சியும் அழிச்சிடும். ஆனால் ஒரு மாத்திரை பத்தாது, 7 மீட்டர் இடைவெளியில் மூட்டைங்களுக்கு கீழே வரிசையாக வச்சுக்கிட்டே போகணும். அல்லது வந்து புரோமைடுன்னு ஒன்று இருக்குது, மெத்தைல் புரோமைட். இந்த 2 வாயில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினோம்னாக்கா எல்லா மூட்டையில் இருக்கிற பூச்சியை நம்ம வந்து அழிக்க முடியும். ஆனால் 15 நாளைக்கு ஒரு முறை இந்த புகை போட்டுக்கிட்டு இருந்தால் தான் அதை காப்பாற்ற முடியும். சார், இந்த வீடுகளுக்கு வந்த பூச்சிகள்ல இருந்து மக்கள் தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நாம் வீடை சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த மாவு போன்ற பொருளோ ரவை போன்ற பொருளோ பூச்சி இருந்ததுனாக்கா வாங்கின உடனே கடையில் வந்த உடனே வீட்டில் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும் இல்லையா, அதில் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் ஐஸ் கோல்டு கண்டிஷனில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா உள்ளே இருக்கிற முட்டையெல்லாம் அழிஞ்சு போயிடும். வேப்ப இலை, நொச்சி இலை, கருநொச்சி இலை கிடைச்சா நல்லது. இந்த 2 இலையும் ஒன்றா சேர்த்து புகை போட்டு விட்டோம்னாக்கா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் புகைக்குள்ளே வீடை மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து விட்ட பிறகு ஃபேனெல்லாம் போட்டு அப்புறம் குழந்தைங்கள்லாம் உள்ளே போகலாம். இது மாதிரி வாரம் ஒரு முறை 2 முறை போட்டோம்னா கொசு தொல்லையும் இருக்காது, இந்த வீவில் பூச்சி தொல்லையும் இருக்காது.